உதகை அருகே முதுமலை வனப்பகுதியில் வாகனத்தின் முன்பு நடந்து சென்ற கரடி சாலை விதிகளை மதித்து நடப்பது போல வெள்ளைக்கோட்டை தாண்டாமல் நடந்து சென்றது. மசினகுடியில் இருந்து மாயார் செல்லக்கூடிய சாலையில் சுற்றுலா பயணிகள் செல்லும் போது சாலை ஓரம் கரடி ஒன்று உணவு தேடிக் கொண்டிருந்தது. வாகனம் வருவதை கண்டதும் மெதுவாக சாலைக்கு வந்த அந்த கரடி மெதுவாக நடந்து சென்றது. சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹாயாக சாலையிலேயே நடந்து வந்த கரடி பின்னர் வனப்பகுதிக்குள் ஓடியது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வெள்ளி உருகி வருவது போல ஜில்லென்று ஆர்ப்பரித்து கொட்டிய அருவி நீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் குற்றாலத்தில் சீசன் கடைகட்டத் தொடங்கியுள்ளது. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இந்த அருவிகளில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே 3 காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நேரலகிரி, கொங்கணப்பள்ளி, சிகரமாகாணப்பள்ளி வனப்பகுதியில் 3 யானைகள் முகாமிட்டு அருகே உள்ள விளைநிலங்களில் உலா வருகின்றன. இதனையடுத்து இரவு நேரங்களில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் விவசாயிகள் யாரும் தங்க வேண்டாம் என்றும் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே கனரா வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் திருட முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காவல் நிலையம் எதிரே உள்ள கனரா வங்கி ஏடிஎம்மில் புதன்கிழமை நள்ளிரவில் புகுந்த நபர் ஒருவர் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட தாளவிளை பகுதியை சேர்ந்த ஜோபின் என்பவரை கைது செய்தனர். குடும்ப வறுமை மற்றும் சகோதரிகளின் திருமண கடனை செலுத்த திருட முயன்றதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை மதுரவாயல் அருகே வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரவாயல் அடுத்த மேட்டுக்குப்பம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த 2வரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்களிடம் உடல் வலி நிவாரண மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ஆவடியை சேர்ந்த மாதேஷ் மற்றும் மேட்டுக்குப்பத்தை சேர்ந்த பிரகாஷ் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 400 வலி நிவாரண மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓட்டுநர் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அத்தி பலகானூர் தேவேந்திர தெருவை சேர்ந்த மணிமலை என்பவர் ராசிபுரம் பகுதியை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் ராசிபுரம் மகளிர் காவல் நிலையத்தினர் ஓட்டுநர் மணிமலையை போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 2009ஆம் ஆண்டு தேர்தலின் போது அதிமுகவினர் மீது தாக்குதல் நடத்திய வழக்கு விசாரணைக்கு தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஆறுமுகநேரி பகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்திற்கு சென்றபோது அதிமுக தேர்தல் காரியாலயத்தில் இருந்த கிருஷ்ணன் என்பவர் இரட்டை இலை சின்னத்தை விரல்கள் மூலம் காண்பித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக ஒன்றிய செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் அதிமுகவை சேர்ந்த தாமோதரன், அரசகுரு, முருகேசன், சிவபிரகாசம் ஆகியோரை தாக்கியுள்ளனர். இது தொடர்பான வழக்கில் சேர்க்கப்பட்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விசாரணைக்கு ஆஜரானார். வழக்கு விசாரணை வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு காய்ச்சல் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மண்ணாநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 2 ஆண்கள் மற்றும் திருவாரூர் நகர் பகுதியைச் சேர்ந்த 1 குழந்தை மற்றும் 2 பெண் உட்பட 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 21 பேர் சாதாரண காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காய்ச்சல் ஏற்பட்டால் மக்கள் உடனே அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றும் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் தயாராக இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 2 சக்கர வாகனங்கள் ஏலமிடப்பட்டன. மதுவிலக்கு தொடர்பான வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஆயுதப்படை மைதானத்தில் வைத்து பொது ஏலம் விடப்பட்டன. அரசு நிர்ணயம் செய்த தொகையின் கீழ் ஏலம் விடப்பட்ட நிலையில் ஏலத்தில் கலந்து கொண்டவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுத்தனர். இறுதியில் 4 இருசக்கர வாகனங்கள் 70,448 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டன. மினி சரக்கு லாரி ஏலம் போகவில்லை. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்திய பெண் கைது செய்யப்பட்டார். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த பெண்ணை போலீசார் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் கொளத்தூரைச் சேர்ந்த மஞ்சுளா என்பதும் அவர் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தியதும் தெரியவந்தது. இதையடுத்து மஞ்சுளாவை கைது செய்த காவலர்கள் 2 பெண்களை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் தீயணைப்பு மீட்புப் பணித்துறையின் சார்பில் பேரிடர் மீட்பு விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்பு மீட்புப் பணித்துறை அலுவலர்கள் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பது, வெள்ள அபாய காலங்களில் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு தற்காத்துக் கொள்வது, நீரில் தத்தளிப்பவர்களை மீட்பது போன்றவற்றை பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் நிகழ்த்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை கோயம்பேட்டில் கடை அமைக்க உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டார். பாஸ்கர் என்பவர் அரும்பாக்கத்தைச் சேர்ந்த அண்ணாமலையிடம் தான் அரசு அதிகாரியின் கார் ஓட்டுநர் என கூறி கோயம்பேட்டில் கடை வைக்க உரிமம் பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி அண்ணாமலை 1 லட்சம் ரூபாய் கொடுத்த நிலையில் உரிமம் பெற்றுத் தராமல் மோசடி செய்துள்ளார் பாஸ்கர். இதுகுறித்து அண்ணாமலை கோயம்பேடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் பாஸ்கரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்படி அருகே அரசு பேருந்து மினி லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் மினி லாரி ஓட்டுநர் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மத்தூர் பள்ளம் அருகே அரசு பேருந்தும் மணல் ஏற்றி வந்த மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் மினி லாரி ஓட்டுநர் இந்திரகுமார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர் பரமசிவம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே விவசாய நிலத்திற்கு செல்லும் வழியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி வருவாய்த்துறை அதிகாரி காலில் விவசாயி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழக்குறிச்சியில் விளைநிலங்களுக்கு செல்லும் பாதையை ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் அருள் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயி ஒருவர் கோட்டாட்சியர் மேசை முன் விழுந்து ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்தார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தேக்கடி ஏரியில் உள்ள கால்வாயில் குளிக்கச் சென்ற 17 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பெரியாறு புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் உள்ள தேக்கடி ஏரியில் மன்னான்குடியை சேர்ந்த 17 வயது சிறுவன் அர்ஜுனன் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து குளித்துள்ளார். அப்போது கால்வாயில் இழுவிசை அதிகமானதால் அர்ஜுனன் அடித்து செல்லப்பட்டார். பிறகு தகவல் அறிந்து வந்த காவல்துறை, வனத்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உள்ளூர் மக்களின் உதவியுடன் பல மணி நேரம் தேடி பாறையின் இடுக்கில் சிக்கியிருந்த அர்ஜுனனின் உடலை மீட்டனர். சென்னை கொடுங்கையூரில் மென்பொருள் நிறுவன பெண் பணியாளர் சந்தேகத்திற்கிடமான வகையில் இறந்து கிடந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யா அம்பத்தூரில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் பாலமுருகன் என்பவருடன் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் மகளை பார்க்க வந்த நித்யாவின் தாய் அவரது பர்சிலிருந்து 4000 ரூபாய் பணத்தை எடுத்ததால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் தாய் கோபித்துக் கொண்டு சென்றதாகவும் அதன் பின்னர் பாலமுருகன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது நித்யா இறந்து கிடந்ததாகவும் தெரிகிறது. ஆனால் வீட்டிலிருந்த 25 சவரன் நகையை காணவில்லை எனவும் நகைக்காக பாலமுருகன் தான் கொலை செய்தார் எனவும் நித்யாவின் தாய் புகார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பாலமுருகனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்த காவலர்களுடன் விசிக பிரமுகர் மது போதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பெரியகுளம் தென்கரை பகுதியைச் சேர்ந்த விசிக நிர்வாகியான தலித் தர்மா என்ற தர்மராஜ், அள்ளிநகரம் தென்பகுதியைச் சேர்ந்த பரஞ்சோதி ஆகியோர் மது போதையில் ஆபாசமாக பேசி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றபோது தகாத வார்த்தைகளால் பேசி வாக்குவாதம் செய்தனர். இது தொடர்பாக இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தெலங்கானா மாநிலம் ஹனுமகொண்டாவில் சாதி மறுப்பு திருமணம் செய்த ஜோடி மீது பெண்ணின் உறவினர்கள் தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரேபல்லியைச் சேர்ந்த பெண்ணும் பட்டிபாகாவைச் சேர்ந்த இளைஞரும் ஒரு வாரத்திற்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் பாலராஜு என்பவரது வீட்டில் தஞ்சமடைந்த நிலையில் பெண்ணின் உறவினர்கள் உள்ளே நுழைந்து தகராறு செய்ய முயன்றுள்ளனர். அவர்களை ஊர் மக்கள் தடுத்து நிறுத்திய பின்னர் காதல் ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். அங்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் இருவர் மீதும் தாக்குதல் நடத்தினர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் இருவர் படுகாயமடைந்தனர். அன்னூர் பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது அன்னூரில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் முதியவரின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு முதியவரும் எதிர் திசையில் வந்தவரும் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ரஸ்தா மேம்பாலத்தில் பழுதாகி நின்ற லாரியின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். அதிகாலை நேரத்தில் விறகுகளை ஏற்றி வந்த லாரி திடீரென பழுதாகி சாலையில் நின்றது. அந்த பகுதியில் மின்விளக்கு இல்லாத நிலையில் கற்களத்தூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற கண்ணன் என்பவர் லாரியின் பின்பகுதியில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
பாலம் கட்டப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் மின்விளக்கு வசதியை ஏற்படுத்தவில்லை என்றும் இதனால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 10ஆம் வகுப்பு மாணவர்களை மாற்றுச் சான்றிதழ் வாங்கிக் கொள்ளும்படி ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் கட்டாயப்படுத்துவதாக திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடம்பத்தூர் ஒன்றியம் கொப்பூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவர்களை 9ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்து விட்டதாக கூறிய ஆசிரியர்கள் மாற்றுச் சான்றிதழ் வாங்கிக் கொண்டு ITIயில் சேர்ந்து கொள்ளும்படி வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து மாணவர்கள் தங்களின் பெற்றோருடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து நடவடிக்கை எடுக்கும்படி புகார் மனு அளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை காட்பாடி இடையே ஓடும் ரயிலில் பெண்ணிடம் 7 சவரன் நகை பறிக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதியில் இருந்து கோவை சென்ற சபரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த கோவையைச் சேர்ந்த மல்லிகா என்பவர் அணிந்திருந்த 7 சவரன் செயினை அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்து மல்லிகா அளித்த புகாரின் பேரில் ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கேட்பாரற்ற நிலையில் நின்று கொண்டிருந்த காரில் இருந்து ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காலி இடத்தில் 2 நாட்களாக கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த காரில் சடலம் இருப்பதை பார்த்த மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் அமெரிக்காவில் இருந்து வந்து ஆந்திராவில் பணியாற்றி வந்த அமல்ராஜ் என்பது தெரிய வந்தது. இவர் எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது.